गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. கலச மீடியா அன்பர்களுக்கு வணக்கம். சச்சிதானந்தரை பற்றி பல விஷயங்களை தொடர்ந்து நம்ம கலச மீடியாவில் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அவரை பற்றின இன்னும் பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சத்குரு யார், அவர் எங்கே ஃபஸ்ட்டு தோன்றினார், அவர் செய்த அற்புதங்கள்லாம் என்ன, ஜீவசமாதி அவர் எப்படி அடைஞ்சார், ஜீவசமாதி அடையும் போது என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்ததுன்னு அவருடைய சீடர்கள் அன்பர்கள்கிட்ட இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள், அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குரு திருவடிகளே சரணம். இறைவன் அருளால் நமக்கு கிடைக்கப்பெற்ற குரு பரிபூர்ணமாக பரபிரம்மஸ்வரூபமாக இங்கே தாம்பரத்தில் தாமே பரமானோம் என்று சுவாமி பரிபூர்ண சமாதி ஆயிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம சுவாமி சன்னிதானத்தில் பணிபுரியறோம். இறைவன் அருளால் சுவாமி விருப்பம் இல்லாமல் இந்த சன்னிதானத்துக்கு யாருமே வர முடியாது. அப்படிப்பட்ட அருட்பெரிய பிரகாச செல்வாக்கு பெற்றவங்க குருநாதர், பரிபூர்ண ஞான நிலை. சுவாமி அனைவரையும் ஆட்கொண்டு இயக்கக்கூடியவங்க, அண்ட சராசரம் முழுவதையும் தன் வசப்படுத்தி இயக்கக்கூடியவங்க. சுவாமி அவர் கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்காங்க. உலகமே என் கையில் இருக்குதுன்றதை சுட்டி காட்டியபடி பல அற்புதங்கள் செய்திருக்கிறாங்க. நிறைய இடங்களில் சுவாமி தங்கி வந்திருக்கிறாங்க. உலகம் முழுவதும் வலம் வந்திருக்கிறாங்க. சுவாமிக்கு ஊர் எது அப்படின்னு கேட்கும்போது சுவாமி சொல்லியிருக்காங்க, எல்லாமே என்னுடைய ஊர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுவாமிக்கு திருநாமம்னு கேட்கும்போது எல்லாமே என்னுடைய நாமம் தான். சுவாமிக்கு தனியாக திருநாமம் இல்லை, எல்லாமே சச்சிதானந்தம், அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தமாக விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல பல அதிசயங்கள், பல பல அற்புதங்கள். இங்கே வரக்கூடிய அனைவரையுமே சுவாமி தன்வசப்படுத்தி ஆட்கொண்டு அவரவருடைய மனநிலைக்கு தகுந்தவாறு அவர்களுக்கு அனுபவங்களை ஊட்டி, ஒரு முறை சுவாமி இடத்துல சுவாமியை தரிசனம் பண்ணால் போதும், மறுபடி வேறு எங்குமே விலகா வண்ணம் அவரிடமே சேர்ந்து கொண்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பல அதிசயங்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. சுவாமி இருக்கும்போது நிறைய அதிசயங்கள் செய்திருக்கிறாங்க. அதில் ஒரு முறை தூரத்தில் ஒருத்தர் மாடை அடிச்சுட்டு நெல் வயலில் மாடை அடித்து பயணம் செய்கிறாரு. அது அவர் முடிச்சுட்டு சுவாமிகிட்ட வரும்பொழுது சுவாமி கேட்குறாங்க, மாடு அது வாயில்லா ஜீவனை, அதை எதுக்கு அப்படி கொடுமைப்படுத்துறது, அடிக்கிறது, சஞ்சலப்படுத்துறது அப்படின்னு. இந்த மாதிரி பல பல அதிசயங்கள் சுவாமி எங்கே நடந்தாலும் எல்லாமே தெரியக்கூடிய வல்லமை உள்ளவங்க இறைவன் அருளால். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள்னு சொல்லியிருக்கிறாரு. மண்ணுயிரெல்லாம் தன்னுயிர் போல கருதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அனைவருக்குமே மரணமில்லா பெருவாழ்வு கொடுத்துருக்கிறார். நம்ம அனைவருக்கும் மரணமில்லா பெருவாழ்வு கொடுத்துக்கிறார். ஒரு பெரிய அதிசயம் இது. அதில் சுவாமி இடத்துல இதை யார் கேட்டு விரும்பி வராங்களோ அவர்கள் உணரப்பெறுவார்கள். அந்த நிலையில் சுவாமி நம்ம எல்லாருக்குமே மரணமில்லா பெருவாழ்வு கொடுத்துருக்கிறார். இறைவன் அருளால் அவர் நமக்கு கொடுத்த மரணமில்லா பெருவாழ்வு நம்ம நம்புவதற்குண்டானதாக இருக்க வாய்ப்பு இல்லை. நமக்கு மரணம் இல்லையா அப்படின்னக்கூடிய அதிசயமான ஒரு எண்ணங்கள் நமக்கு உதயமாகும். சுவாமி சொல்கிறாங்க, நீங்கள் வேற நம்ம வேற இல்லை, எல்லாமே ஒன்று தான். அதுதான் அத்வைதம். சுவாமி புகட்டுறாங்க. அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள். உங்களுக்குள்ளே உயிருக்குள் உயிராய் சுவாமி தான் நிறைஞ்சி இருக்கிறாங்க. சச்சிதானந்தமே சகல ஜீவராசியாக இருக்கிறாங்க அப்படின்னு சுவாமி பரிபூர்ணமாக நம்மளுக்கு பரிமாற்றம் பண்ணுறாங்க. இப்போ நம்மளை உணரணும், தன்னை உணர்ந்தால் சுவாமியை உணரலாம் பரிபூர்ணமாக. தன்னை உணர்றது அப்படின்றது சுவாமி சொன்ன வாக்கியங்கள் எல்லாமே மகா வாக்கியங்கள். தன்னை உணர்றது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த அண்ட சராசரம் அனைத்தும் நம்முடையது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோடி குற்றங்களும் நம்முடையது என்று உணர வேண்டும். இதில் வேறு வேறு பாகுபாடு இல்லாத அனைவருமே ஒன்றிலிருந்தே பிறப்பித்தார்கள் என்று நாம் ஆதாரபூர்வமாக அகத்தில் அகம் மலர்ந்து உணரப்பெறணும். அப்படி உணரப்பெறும் பொழுது
எல்லா கடவுள்களும் எல்லா பொருள்களும் எல்லாமே ஒன்று தான். ஒன்றிலிருந்தே துவக்கமாகி அந்த ஒன்றிலேயே முடிகின்றது. ஒன்றே கடவுள் அப்படின்ற மகா வாக்கியம் சாமி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை உணர்தலே பரபிரம்மம், உணர்வே பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறிவை நம்ம தேக்கி வச்சோம்னா அந்த அறிவே சத்குரு, அதில் நிலை பெற்ற அவங்களே கடவுள். நம்ம எல்லாருக்குமே இறைவனர்களால் பரிபூர்ண செல்வாக்கு இருக்குது. ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள், அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு திருவடிகளே சரணம். ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குரு சுவாமிகள் பற்றின பல மகிமைகளை நம்ம இன்னைக்கு அவங்களுடைய சீடர்கள்கிட்டையும் அன்பர்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. நீங்களும் அவரை பற்றின பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய நன்னறிகள்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை பை சொல்லிக்கிறது நான் அவங்க பூங்கொடி.